ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சாரிடா ஃபிக்ஸீஸ், என்னோட தொண்டை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. சாரி ஃபார் தட். அண்ட் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து ஹாட் சீன்ஸு அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என் கூட பேசணும், இல்லை உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டாவில் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு 1 வீக் பேக் சொல்லுங்கள். அண்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரிமைண்டர் கொடுங்க. நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா எனக்கு மறந்துடும் அப்படின்றதுனால தான் வந்து நான் கண்டினியூஸாக வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி தான் சிலதை வந்து நான் மிஸ் பண்ணி இருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, நீங்கள் ஏற்கனவே 1 வீக் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி கன்ஃபார்மாக ரிமைண்டர் கொடுங்க. இல்லைன்னா சார் கண்டிப்பாக வந்து நான் மறந்துடுவேன். அதனால தான் ரிப்பீட்டடாக நான் வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்கேன்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் இன்றைக்கி யார் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். மணி பாரதி அப்படின்ற ஐடியில் இருந்து தான் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ வந்து ஜேகேது ஹாட்டாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸீஸ் எல்லார் சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஸோ வந்து ஜாலியாக இருங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் வந்து லைக் போட்டு அதுக்கப்புறமா ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து ஹைப் ஆகும். நான் எல்லா வீடியோஸ்லையும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன்டா ஃபிக்ஸீஸ். ஸோ மறக்காமல் வந்து பண்ணிடுங்க, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட, மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் கேட்கும் போது கூட ஒரு லைக் போட்டுட்டு கேளுங்க, அவ்வளோதான். அப்பப்போ தொண்டை கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் என்னோடய வாய்ஸு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக இருக்கலாம் போகலாம். ஸ்டார்டிங் சீனே வந்து உங்ககிட்ட இருந்தால் இருந்து ஸ்டார்ட்டே ஆகும். இன்ட்ரோ வந்து போக போக ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துக்கலாம். நீங்கள் தான் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரில. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸு. லைக் வந்து குடிசை வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ லைக் வந்து பழங்காலத்தில் வந்து குடிசை வீடுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மண்ணில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து அங்கே இருக்குது. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்னடா இடம் இது அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து வேகமாக எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறீங்க. வெளியில் வந்து பார்த்தா உங்களுக்கு அதை விட பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, பழங்குடி மக்கள்லாம் வந்து லைக் ட்ரெஸ்ஸு போட்டிருந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து அங்கே ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இடம் இது, கனவு உலகத்தில் ஏதாவது வந்து விழுந்துட்டோமா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, எல்லா வீடுமே லைக் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் கொஞ்சம் தூரத்தில் வந்து பெரிய காடு மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து வெளில வந்திருப்பீங்களா, வந்து சுற்றி சுற்றி பார்க்குறீங்களா, உங்களை அங்கே இருக்கிற அந்த எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. லைக் நீங்கள் யாருன்னே அவங்களுக்கெல்லாம் தெரியல, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்கள் ஃபேஸு, உங்கள் பாடி, அவங்க ஹேர் எல்லாத்தையுமே அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா உங்கள் ஹேர் கலர் நீங்களே தம்ப்லைனில் வந்து பார்த்துருந்துருப்பீங்களே. ஸோ ப்ளூ கலரில் தான் வந்து உங்களோட ஹேரு இருக்கும். லைக் தம்ப்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான கெட்டப்பில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. உங்களை பார்த்து சில பேர் அங்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க. லைக் வந்து நீங்கள் ஒரு டேஞ்சர், ஒரு ஆபத்து, அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது உங்களாலையும் வந்து ஃபீல் பண்ண முடியுது.
இங்க யார்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு உங்களுக்கு தெரில. அந்த டைம்ல தான் வந்து அந்த இடத்தோட லீடர்னு ஒன்று இருப்பாங்கல்ல. எஸ், அது வந்து நம்ம ஜியோன் ஜங்குக் தான். அவரு தான் வந்து வேட்டையை முடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரு கூட அவரோட லைக் வந்து டீம்னு ஒன்று இருப்பாங்களா, வேட்டையாடுற டீம்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து சவுண்டு விட்டுக்கிட்டு, என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. லைக் வந்து அதுக்குள்ளார வந்து எல்லாரும் என்ன ஆகுறாங்கன்னா, அங்கே உங்களெல்லாம் வந்து பார்த்துருந்துருப்பாங்களா, அவங்க அந்த கிட்ஸு எல்லாருமே வந்து அங்கேருந்து ஓடி ஜங்குக் கிட்ட தான் போகிறாங்க. லைக் வந்து அந்த அங்கே ஒரு லைக் வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அங்கே ஒரு அது நீங்கள் ஒரு பொண்ணுன்னு கூட அவங்களுக்கு வந்து தெரில. ஸோ ஒரு ஏதோ ஒன்று நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் தான் அந்த தூங்கிட்டு இருந்தீங்க, எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜங்குக்கும் வந்து அவர் வேட்டையாடின மிருகத்தை கீழே வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வந்து வராரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்க, அவரோட பாடியா செம்மையா இருக்குது. அந்த 6 பேக்ஸு நீங்கள் தம்ப்லைனில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் வந்து அவர் ஜங்குக் வந்து அப்படியே வந்து உங்ககிட்ட நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்களா, யாரா இவன் பண்ணாம இருக்கான், நம்ம ஊரில் கூட எவனும் இந்த மாதிரி இல்லையே, என்னமா இருக்கான், அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த 6 பேக்ஸு நம்ம இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து இப்போ உங்கள் முன்னாடி தான் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கா ஹார்ட் பட 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 படன்னு அடிச்சுக்குது. ஏன்னா அந்த மாதிரி லைக் க்ளோஸில் வந்து ஜங்குக் நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து உங்களை குனிஞ்சு பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து அவரோட செஸ்ட் சைஸுக்கு தான் வந்து இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் அவர் பார்க்குறாரு. அவரோட அந்த லுக்கே வந்து உங்களை ஏதோ வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பண்ணுது. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து லைக் வந்து கொஞ்சம் ஜங்குக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட ஹேண்டு வந்து அப்படியே வந்து உங்களை பிடிக்க வருது. உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பின்னாடி 2 ஸ்டெப் ஜம்ப் ஆகி போய் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து இதில் யாருன்றதை வந்து சொல்லிடுறேன், உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட், ரொம்ப டேலண்டடானவங்க. இருக்கிற எல்லாத்த விட ரொம்ப டேலண்டடு அண்ட் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த உங்கள் ஹேண்ட் மூமெண்ட்ஸு, உங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து லைக் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு உங்களை பிடிக்க வரான்னு தெரிஞ்சதுமே 2 ஸ்டெப் நீங்கள் ஜம்ப் ஆகி போய் நிற்கிறீங்க, லைக் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி. அங்கேருந்து எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஜங்குக்கு வந்து அதை விட லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் 2 ஸ்டெப் தள்ளி போய் நின்னது வந்து அவருக்கு வந்து அது மட்டும் இப்போ சண்டை போடுற மாதிரி வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களா. ஸோ ஜங்குக் பார்க்குறாரு, அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாரு. யார் நீங்களாம், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து புரியல. ஏன்னா வந்து லைக் வந்து அங்கே வந்து எப்படின்னா லைக் வந்து பழங்குடி மக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் லைக் வந்து காட்டுவாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காட்டுவாசிங்க அந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ அவங்க இதுதான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. லைக் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. உங்களுக்கு சுத்தமாக புரியல, என்னதான் இவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒருவேளை நம்ம டிரான்ஸ்லேட்டர் ஆப்பை எடுத்து யூஸ் பண்ணால் தெரியுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை தான் வந்து தேடி பார்க்குறீங்க. ஐயோ, ஃபோனு காணுமே, என் பேக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லைக் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில் வந்திருப்பீங்களா, அந்த வீட்டுக்குள்ளார போகிறீங்க. லைக் வந்து அங்கே தான் நீங்கள் படுத்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து அந்த பேக்கும் இருந்திருக்கும். ஸோ வந்து அந்த பேக்லேருந்து உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் வரீங்க. நீங்களும் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்களாம் யார் அப்படின்றத வந்து அந்த ஃபோன்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஃபோனும் வந்து லைக் வந்து அங்கே வந்து லைக் வந்து அங்கே ஜங்குக் இருக்கலாம். ஸோ ஜங்குக் கூட வந்து லைக் எல்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் முன்னாடி வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்களும் வந்து அப்போ தான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி இருந்திருப்பீங்க.
அவங்களோட பாஷையில வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, "நீ யாரு?" அப்படின்ற மாரி உங்ககிட்ட கேட்குறாங்க. அந்த ஆப்பும் வந்து அத உள்வாங்கிட்டு உங்ககிட்ட அத வந்து அப்படியே வந்து சொல்லுது. ஆ நீங்களும் வந்து அத தான் நான் உங்க கேட்டு கேட்கணும். "நீங்க யாரு? நீங்கலாம் யாரு? நான் இங்க எப்படி வந்தேன்?" அப்படின்றத வந்து அந்த ஆப் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுது. அதெல்லாம் வந்து அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா வந்து இருக்கு. என்னடா இது இந்த டப்பா வந்து நம்ம பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜங்குக் உடனே அந்த ஃபோனை வந்து லைக் வாங்குறதுக்கு வராரு. உடனே நீங்க 2 ஸ்டெப் பேக் போயிடுறீங்க. உடனே வந்து நீங்க இத பாருங்க, நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல. எனக்கு சொல்லுங்க. இத என்ன தொடுறதுக்கு யாரும் பக்கத்துல வராதீங்க அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. அதுவும் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஆ அவங்க வந்து கேட்குறாங்க, "இது எந்த மாதிரியான ஒரு டப்பா? நீ அ அது எப்படி வந்து நாங்க பேசுறத வந்து உனக்கு" அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே வந்து அந்த கான்வர்சேஷன்லாம் அப்படியே கொஞ்சம் போகுது. ஸோ அப்பதான் வந்து ஜங்குக் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, ஆ அவரு வந்து நைட்டு வந்து ரோந்து போயிட்டுருக்கும்போது, ஆ அந்த அ காட்டுல காட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து நீங்க விழுந்து கிடந்திருக்கீங்க. அப்போ உங்க பக்கத்துல அந்த பேக்கும் இருந்துச்சு. நான் தான் வந்து உங்கள தூக்கிட்டு வந்து என்னோட வீட்டுக்குள்ளார படுக்க வச்சேன் அப்டின்ட்டு வந்து ஜங்குக் சொல்றாரு. அப்போதான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க வந்து ஒரு மிஷனுக்காக லைக் வந்து நீங்க ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளைட் வந்து என்ன ஆயிருக்குன்னா, சில ப்ராப்ளம்ஸ் ஆனதுனால வந்து என்ன ஆகியிருக்கும் அப்டின்னா வந்து லைக் வந்து என்ன சொல்றது? ப்ராப்ளம் ஆக்கி அங்கங்க அ என்ன சொல்றது? வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில வந்து நீங்க சீட்டோட லைக் என்ன ஆகியிருக்கும் அப்டின்னா வந்து, நீங்க அத இதாகுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க உங்க பேக்கையும் மாட்டிக்கிட்டு, ஆ பேக்க உங்க முன்னாடி மாட்டிக்கிட்டு, பேராசூட்ட பின்னாடி மாட்டிக்கிட்டு, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்டின்னா வந்து, லைக் வந்து அந்த பிளாஸ்ட் ஆன செகண்ட் அதுக்கும், நீங்க குதிச்சதுக்கும் வந்து ரொம்ப வந்து கரெக்ட்டா இருந்திருக்கும். ஸோ எப்படி நீங்க வந்து குதிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னா வந்து, லைக் அந்த ஃப்ளைட் வந்து ஒரு சைடே வந்து லைக் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கிராக் விட்டு ஓப்பன் ஆன மாரி இருக்கும். உடனே வந்து நீங்க அத வந்து அங்கேயே வந்து இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி வந்து நீங்க சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு, ஜம்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி ஜம்ப் பண்ணும்போது தான் இந்த இடத்துக்கு நீங்க வந்து விழுந்திருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லாவே புரியுது. ஸோ அப்பதான் வந்து நீங்க சொல்றீங்க, இந்த மாரி நான் போயிட்டுருக்கும்போது இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதையும் வந்து அந்த ஃபோன் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. அ அப்போ வந்து நான் கண்டிப்பா இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு லைக் வந்து உங்களுக்குள்ளாரே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து லைக் வந்து அது என்ன இருக்குன்னா, ஸோ அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்ல. அப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நெறைய கால்ஸ் வந்திருக்கும், மெசேஜஸ் வந்திருக்கும், வீடியோஸ்லாம் வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்குறீங்க. உங்களோட ஃபோன் பேட்டரியும் வந்து லைக் வந்து என்ன ஒரு 60, 70% அந்த மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்தா கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாம இங்க சார்ஜும் போட முடியாது அப்படின்ற இதெல்லாம் வேற இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போதைக்கு வந்து நான் இங்க இருக்க அந்த டவரும் வந்து சுத்தமா இல்ல. அ அதனால நீங்க வந்து ஃபோன வந்து அப்படியே வந்து நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இப்போதைக்கு நான் இங்க உயிரோட தான் இருக்கேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, ஸோ நீங்க வந்து அங்கே தான் ஸ்டே பண்றீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து லைக் வந்து உங்கள வினோதமா தான் பார்க்குறாங்க. நீங்க வந்து அ ஜங்கு கூட அந்த வீட்ல தான் வந்து இருக்கீங்க. ஸோ மத்த வீட விட இது வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து, அ அங்க அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்க்குறீங்க. அத அப்படியே வந்து உங்க ஃபோன்லலாம் வந்து ஃபோட்டோவா எடுக்கிறீங்க, செல்ஃபீஸ் எடுக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே பிடிக்கல. லைக் பிடிக்கலன்றத விட என்னன்னு புரியவே இல்ல. கிட்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற குழந்தைங்களா இருப்பாங்கல்ல, அவங்களாம் உங்ககிட்ட ஓடி வராங்க. உங்கள வினோதமா தான் பார்க்குறாங்க. நீங்கலாம் வந்து அந்த கிட்ஸ் கிட்ட வந்து லைக் வந்து அவங்க லெவலுக்கு வந்து கீழ மண்டி போட்டு, அப்படியே அவங்கள வந்து அப்படியே தலையெல்லாம் தடவி குடுத்துட்டு, உங்ககிட்ட சாக்லேட் இருந்திருக்கும். அதெல்லாம் லைக் பிரிச்சு
அங்க இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 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 குடுக்குறீங்க அந்த அந்த சாக்லேட் அது என்னன்னே தெரியாது. ஸோ அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. திரும்பவும் கேட்குறாங்க. பட் ஆனா குடுக்கறதுக்கு உங்ககிட்ட இல்ல. அவங்களும் வந்து லைக் வந்து அங்கருந்து போயிடுறாங்க. இன்னைக்கு இன்னும் எவ்வளோ நாள் தான் இங்க இருக்க போறோம்னு தெரியலையே! அப்படின்ற மாரி வந்து நீங்க வந்து ஜங்குக் இது எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கிச்சனா தான் இருக்கு. ஸோ ஒரே இடத்துல தான் வந்து பெரிய இதா எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சமைக்கிற மாரி தான் வந்து அங்க வந்து போயிட்டுருக்கு. லைக் வந்து நெறைய பேரு அங்க இருக்கிறது, இதெல்லாமே வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் அந்த காடுகிட்டயே வந்து போறீங்க. ஸோ அங்க ஏதாவது தேறுமா அப்படின்னு சொல்லிட்டு டவர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சர்ச் பண்றீங்க. ஆனா டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் உங்க பின்னாடி தான் வந்திருப்பாரு. சடனா அவரோட வாய்ஸு லைக் வந்து கேட்டதுமே என்ன ஆகுதுன்னா வந்து லைக் வந்து அந்த அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல. ஸோ வந்து நீங்க வேகமா வந்து ஜங்குக்க பஞ்ச் பண்றதுக்கு அப்படியே ஒரு ஃபோனை டக்குன்னு ஸ்பீடா உள்ளார வச்சுட்டு ஜங்குக்க பஞ்ச் பண்றதுக்கு வந்து போறீங்க. லைக் வந்து ஜங்குக் லைக் வந்து நீங்க பஞ்ச் பண்றத அந்த பாடி இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல. ஸோ வந்து அவருக்கு டக்குன்னு அவர் பின்னாடி விலகிடுறாரு. உங்களுக்கு ஷாக். ஏன்னா உங்களோட ரிஃப்ளெக்ஸை வந்து யாருமே வந்து இது வரைக்கும் உணர்ந்தது கிடையாது. இந்த மாதிரி இதானதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது புதுசா தெரியுது. ஜங்குக்கும் வந்து புதுசா தெரியுது. ஏன்னா ஒரு லைக் வந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு பொண்ணு ஃபைட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. நீங்களும் வந்து நீதானா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் வந்து உனக்கு சண்டை போடலாம் தெரியுமா? ஏன் வந்து உன்னோட முடி இந்த மாதிரி இருக்குது? லைக் கை இருக்கெல்லாம் வந்து போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்குறாரு. நீங்களும் வந்து அதெல்லாமே வந்து அந்த ஃபோனில் வந்து சொல்கிறீங்க. அந்த ஃபோனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி கலர்லாம் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் கைக்கு போட்டது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ளவுஸ் இருக்குல்ல அதை கழட்டிட்டு ஜங்குக்கோட ஹேண்டுக்கு வந்து அவர் ஹேண்டை பிடிச்சி வந்து போட்டு விடுறீங்க. அது லைக் டைட்டாக வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீங்களும் வந்து அந்த ஆப்பிள்லேயே வந்து பேசுகிறீங்க. பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, இது சண்டை போடும்போது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் அப்படி சொல்லுது. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு ஐடியா வரத்து வருது. ஸோ இவ எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தோணுது. அப்போ வந்து நீங்கள் வந்து சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜங்குக்கும் வந்து ஃபஸ்ட்டு அவர் தயங்குறாரு. இந்த மாதிரி பொண்ணுங்க கூட சண்டை போட்டுலாம் எனக்கு பழக்கம் இல்லை. என்ன ஒரு பொண்ணா நீ பார்க்காத, உன் கூட சண்டை போடுற ஒரு ஒரு ஆளாக என்னை பாரு அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து சரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் லைக் வந்து ஜங்குக்கும் வந்து லைக் வந்து அவர் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் வந்து லைக் வந்து உங்களோட ரிஃப்ளெக்ஸ், உங்களோட அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறீங்க. ரொம்ப வந்து சண்டை போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஜங்குக்கு எங்கே அப்படின்ட்டு வந்து தேடி பார்க்கும்போது இங்கே 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல வந்து அதை பார்த்து அவங்களுக்கு சமோஷாக வச்சு உடனே லைக் வந்து அந்த பர்சன் உடனே போய் அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாருமே வந்து கம்பு லைக் வந்து அந்த ஈட்டி இதெல்லாமே வந்து இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க ஆயுதமாக வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. சில எல்லாம் லைக் வந்து அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து ஓடி வந்துடுறாங்க. ஜங்குக்கும் நீங்களும் சண்டை போடுறது அவ்வளோ வந்து இன்டென்சிவாக போயிட்டுருக்கு. நீங்கள் எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி வந்து முழு எஃபர்ட்டை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் அங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் லைக் வந்து அந்த சண்டை போயிட்டுருக்கு. லைக் ஜங்குக்கு உங்களை பஞ்ச் பண்ண வராது. நீங்கள் உடனே அதை பிளாக் பண்ணிட்டு ஜங்குக்கோட வயிற்றுலேயே வந்து பஞ்ச் பண்ண போகிறீங்க. ஜங்குக்கு வந்து அதை வந்து தடுத்துட்டு உங்கள் ஹேண்டை ட்விஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவன் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அவர் ரிவர்ஸ் ட்விஸ்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னா ஜங்குக்கோட கையை வந்து பின்னாடி ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் ஹிட் அண்ட் நைஃப் வச்சுருந்துருப்பீங்களா, ஸோ அதை எடுத்து ஜங்குக்கோட கழுத்தில் வச்சுக்கிறீங்க.
ஜங்குக்கு செம்ம இம்ப்ரெசிவா இருக்கு உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது. லைக் வந்து நம்மளோட ராஜாவ அவ என்னமோ பண்றா, கொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஏட்டியை எடுத்துட்டு உங்களை தாக்குறதுக்கு வராங்க. ஜங்குக்கு வந்து உடனே வந்து அவர் கையை தூக்கி அங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு திரும்ப வந்து அந்த ஃபைட்டுக்கு வந்து கண்டினியூ ஆகுது. நீங்க கழுத்துல கத்தி வச்சிருந்திருப்பீங்களே, உங்க ஹேண்ட் அவர் அப்படியே லைக் வந்து ஒரு மாதிரி பண்றது, நைஃப் அப்படியே கீழே விழுது. அப்படியே நீங்க பின்னாடி விலகி போயிடுறீங்க. ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாரு. அவர் வந்து சொல்றாரு, லைக் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே வந்து எனக்கு ஈக்குவலாக சண்டை போட்டதே கிடையாது. அதுவும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி இந்த அளவுக்கு சண்டை போடுறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜங்குக்கு. அந்த ஆப் வந்து உங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுது. நீங்களும் வந்து சொல்கிறீங்க, என்ன மாதிரி இதே மாதிரி இன்னும் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணுங்க ஆம்பளைக்கு சகிச்சவங்க கிடையாது. எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் ஆம்பளைங்களோட போட்டி போடுவோம். எல்லாத்துலேயும் வந்து சரிசமமாக சேர்ந்து நாங்கள் வேலை செய்வோம். பறக்கிறதுல, வேட்டையாடுறதுல, எல்லாத்துலேயுமே வந்து பாதுகாக்கிறதுலையும் சரி, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதெல்லாம் கேட்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம். ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து எப்படின்னா வந்து பொண்ணுன்னா ஜஸ்ட் ஃபார் குக்கிங்கு, கிளீனிங்கு, கிட்ஸை பார்த்துக்கிறது, எல்டர்ஸை பார்த்துக்கிறது, அப்புறம் சமைக்கிறது, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து அங்கே வந்து அப்போ அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது வந்து லைக் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஈகோ இருக்குல்ல, ஸோ அது வந்து ஹர்ட் ஆகுது. லைக் வந்து அவங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்குது. அது எப்படி முடியும், ஒரு பொண்ணுன்னா இதுக்கு மட்டும்தான், அவளால் சண்டைலாம் வந்து போட முடியாது, அவள் ஒரு சமைக்கிறதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்றலாம் வந்து சொல்கிறாங்க. இது அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதை பாருங்கள், நீங்கள் இன்னும் பழங்காலத்திலே இருக்கீங்க, நாங்கள்லாம் எவ்வளவோ முன்னேறிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு லைக் வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ வந்து நெட் கனெக்ஷன் தான் இல்லை, என்ன பண்ணுறது, ஸோ உங்களால் காட்டவும் முடியலை. அதுக்கு பதிலாக தான் வந்து நான் இப்போ சண்டை போட்டதை நீங்களே பார்த்து வந்திருப்பீங்களா, உங்களோட ராஜா கிட்ட நான் எப்படி சண்டை போட்டேன்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதுவும் அப்போ தான் அவங்களுக்கும் வந்து அது புரியுது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்குலாம் வந்து அந்த மேல் டாமினன்ட் அந்த ஈகோலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து அவங்களுக்கு இதாகுது. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் வைப்போம். சரி, நீங்கள் வந்து எங்கே தூங்குறதுன்னு தெரில, ஸோ நீங்கள் அப்படியே உலாத்திட்டே இருக்கீங்க. ஜாங்குக்கு தான் வந்து என்னோட வீட்லேயே நீ தங்கிக்கோ, அதுதான் இப்போதைக்கு சேஃப்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறீங்க. லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னு, நைட்டு செம்மையாக வந்து குளிருது. லைக் வந்து அங்கே இருக்கிற தோலெல்லாம் வந்து லைக் வந்து அவங்களோட அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்களோட உடம்புல இருக்கும். நீங்கள் அப்போ அங்கே திடீர்னு போனதில் அந்த குளிரை உங்களால் தாங்கவே முடியல. லைக் நடுங்கிக்கிட்டே இருக்கீங்க. லைக் வந்து ரொம்ப வந்து குளிருது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தூக்கத்தில் வந்து அவ்வளோ வந்து ஷிவர் ஆகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து வெளியில் தான் வந்து படுத்திருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்றது கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ளார வந்து பார்த்துருப்பாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு, ஏன் இவ இவ்வளோ நடுங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை லைக் டச் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷிவர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து புரியுது. இப்போ என்ன பண்ணுறது, ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து உங்களுக்கு இதில் பட்டதுமே என்ன இருக்கும் அப்படின்னா, லைக் வந்து அந்த ஹீட் வந்து அந்த உடம்பு வந்து உங்களுக்கு கேட்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களையே அறியாமல் ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிட்டீங்க. அந்த ஹீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வந்து அந்த இன்டிமேசிலாம் வந்து ஒன்லி ஆஃப்டர் அந்த மேரேஜ் அப்படி அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி தானே ஏதோ. ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை தொட்டுட்டா அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு மேரேஜ்க்கு அப்புறமா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அங்கே. ஸோ நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டீங்க. உங்கள் உடம்பு அப்படியே வந்து அந்த ஹீட்டை தேடுது. லைக் வந்து ஒரு செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் உங்களோட பாடி செம்மையாக ஃபீல் ஆகுது. லைக் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து ஜங்கு கூட கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறீங்க. லைக் வந்து உங்கள் ப்ரீத்தெல்லாம் ஒரு மேலே படுது. அவருக்கு ஒரு மாதிரி பண்ணுது. நீங்களா வந்து
ரொம்பவும் வந்து லைக் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களோட கால ஜங்குக் மேல எடுத்து போட்டு செம்ம டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வரும். ஸோ வந்து அங்கே போய் நீங்கள் அந்த அன்கட் சீன்ஸ் வந்து பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்படி நீங்கள் படுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் ஜங்குக்கும் வந்து லைக் ஒரே பிளேஸில் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேர் உடம்புலையும் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை. நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கோட லைக் செஸ்ட்டில் செம்மையாக வந்து டயர்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி தான் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டுருக்காரு. அங்கே இருக்கிறவங்களும் என்னடா இன்னும் ஜங்குக் வரலையே, லைக் வந்து மார்னிங் ரொம்பவே லேட் ஆயிருக்கும், என்னடா அவன் இன்னும் வரலையே அப்படின்ட்டு வந்து உள்ளார வந்து பார்க்குறாங்க. அங்கே எல்டர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்க. அவங்க தான் வந்து அவங்க சொல்கிறது தான் அங்கே இது அப்படின்ட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அதை வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான செயல். லைக் வந்து அந்த மாதிரி அப்படி தானே அந்த மாதிரிலாம் வந்து அங்கே அந்த டைமில் வந்து இருந்திருக்கும் அவங்களுக்கு தோணும். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கொரசாக கத்துறாங்க. நீங்களா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க இங்கே இருந்து, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து ஜங்கு கூட செஸ்டில் இவங்க ஃபேஸ் அப்படியே பதிய வைக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து லைக் வந்து உங்களை பேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. லைக் ஜங்கு கூட அப்பா இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் தான் லீடராக இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் கையில் வந்து ஸ்டிக்கு வச்சு தானே நடந்துட்டுருப்பாரு. அதை வச்சு லைக் ஜங்குக்கு தட்டுறாரு. அவரும் வந்து லைக் வந்து திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து எல்டர்ஸ் எல்லாம் நின்றுருக்காங்க. அது கோமா நின்றுருக்காங்கன்ட்டு டக்குன்னு அவங்க லைக் வந்து ஜங்குக்கு புரிஞ்சிருது. அவரும் வந்து வேகமாக வந்து எந்திரிச்சு உட்காடுறாரு. நீங்கள் ருப்பினி கீழே விழுந்துடுறீங்க. எதுக்கு எந்திரிச்சா, வா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜங்குக்கு ஐயோ சும்மா ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து அவங்க பாஷையில் அவங்க பேசிக்கிறாங்க. அப்பா எதுவாக இருந்தாலும் நாங்கள் வெளியில் போய் பேசிக்கலாம், சீக்கிரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் அவங்க பேசிட்டு அவங்கள வெளியில் போயிடுறாங்க. ஐயோ அப்படின்ட்டு இருக்குது ஜங்குக்கு. ஆனாலும் வந்து அவர் வந்து சரி இனிமேல் வந்து இவ எனக்கு தான் லைக் அந்த இன்டிமேசி நடந்துருச்சுல. ஸோ இனிமேல் வந்து அவளோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் தான் அப்படின்னு முடிவு ஆயிடுச்சு. ஸோ அவரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து போட்டுட்டு வெளியில் வராரு. ஸோ கீழே மட்டும்தான் கவராக இருக்குது. ஸோ மேலே அந்த மாதிரி எதுவும் கவரும் இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து லைக் வந்து அங்கே மற்றவங்களும் இருந்திருப்பாங்கள்ல. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. அதில் வந்து அந்த பைக் மார்க்கு, ஸ்க்ராட்ச் பண்ணது, நீங்கள் பெறாண்டி விட்டது, இதெல்லாமே வந்து அங்கே வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்குது. ஸோ வந்து அவங்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்து நீ உடனே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சம்பிரதாயப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் வந்து நீ இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருந்த. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆர்கியூ போயிட்டுருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நடந்து லைக் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தோணி இருக்காது. ஜஸ்ட் இது வந்து இது வந்து இந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்டு, இன்ட்ரெஸ்டோட இன்டிமேசியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்க டீப் திங்கிங்லாம் போயிருக்க மாதிரி இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ அவள் தான் வந்து உனக்கு உன்னோட ஒய்ஃப் அந்த மாதிரி தான் அங்கே வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக வந்து ஹிப்பு பெயின் இருக்குது, காலெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. அப்போ தான் வந்து அந்த நீங்கள் வந்து ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஐயோ லூசு என்னடி பண்ணி வச்சிருக்கேன், ஐயோ ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எவனும் என்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணதில்லை, டேரெக்டாக இப்போ ஆனாலும் வந்து வலிக்குதே, இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை சுற்றி நாசமாக கிழிஞ்சே போயிருந்துருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேக்கில் இருந்து லைக் வந்து டிஷர்ட்டு, லைக் வந்து
இப்போ வரைக்கும் இது வர அந்த டிஷர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லைக் முட்டி வரைக்கும் வரும் அந்த ஷார்ட்ஸு. அத வந்து எடுத்து போட்டுட்டு, வெளியில வரீங்க. ரொம்ப வந்து லைக் வந்து இந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்து நடந்து வரீங்க. உங்களால முடியல. அப்படி இருக்கு உங்களுக்கு. ஐயோ! என்னது இது? எவ்வளவோ எக்சைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். எவனையெல்லாம் போட்டு பொளந்திருக்கேன். அப்பல்லாம் எனக்கு வலிச்சது கிடையாது. இப்போ ஏன் எனக்கு இப்படி வலிக்குது? ஐயோ! இடுப்பு என்னமோ வலிக்குது. அப்படின்ற மாரி நீங்க நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்க ட்ரெஸ் கோட தான் பார்க்குறாங்க. என்னடா ட்ரெஸ் இது? அப்படின்ற மாரி. ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களா? எல்லாம் என்னது? எதுக்கு என்ன இப்படிலாம் வினோதமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து உங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அ நீங்களும் வந்து அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஐயோ! எ என்னது இது? எல்லாம் ஏன் என்ன ஒரு மாரி பார்க்குறாங்க? அப்படின்ற மாரி வந்து இருக்கு. அப்பதான் ஜங்குக்கு வந்து உங்கள நோட்டீஸ் பண்ணியிருப்ப. அவரும் வந்து சிரிச்சுட்டே வந்து வராரு. அவரு வந்து சொல்றாரு, இந்த மாரி அவரு சொல்றதுக்கு முன்னாடி இது இது அப்படின்ட்டு வந்து நீங்க ஃபோன எடுத்து அந்த ஆப்ப ஆன் பண்றீங்க. அவர் வந்து சொல்றாரு, "அ ரை ராத்திரி வந்து உனக்கு எனக்கு கல்யாணம்." "எது? கல்யாணமா? யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்றீங்க?" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அ அந்த ஆப்பும் அத ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. யார கேட்கணும்? நேத்து நைட்டு உனக்கும் எனக்கும் நடுவுல நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறமா அ "நீ தான் வந்து என்னோட லைஃப் பார்ட்னரு" அப்படின்னு சொல்றாரு. "இத பாரு, நேத்து ஏதோ அசம்பாவிதமா கசமுசா நடந்து போச்சு. அதுக்காகலாம் வந்து உன்னலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இது ஏதோ ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்டு அவ்ளோதான்" அப்படின்னு சொல்றீங்க. அத வந்து லைக் வந்து அந்த ஆப் தானே. ஸோ அத வந்து சவுண்டா தானே சொல்லும். அத வந்து கேட்டது எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. சிலருக்கு வந்து கோவம், "என்னது இது?" அப்படின்ற மாரிலாம் இருக்கு. ஜங்குக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா வந்து இந்த மாரி நீங்க சொன்னதுமே, உங்களுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது. அட கடவுளே! ஆமால, இங்க வந்து இந்த செக்ஸ்ன்றது எல்லாமே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தானே. அப்படி ஒரு வேளை பண்ணிட்டா அந்த பொண்ண தானே பிடிச்சிட்டு கட்டி வைப்பாங்க. ஐயோ! இது மறந்தே போயிட்டேனே. ஐயோ! நேத்து சுகமா இருந்துச்சுன்னு அனுபவிச்சல. இப்போ இதையும் சேர்த்து அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்டர்ஸும் வந்துடுறாங்க. லைக் வந்து உங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. உங்களுக்கும் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து இங்க இருக்கிறது தான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மிஷனுக்காக வந்து சரி வேற வழி இல்லாம அந்த ஃபோர்ஸ்டு மேரேஜையும் வந்து ஒத்துக்கிறீங்க. அப்படியே நைட்டு வந்து ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட உங்களுக்கு மேரேஜும் வந்து நடக்குது. அந்த லைக் வந்து அப்போ வந்து மேரேஜ்னா என்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுவாங்களோ அதை தான் வந்து உங்களுக்கு போட்டு விடுறாங்க. நீங்களும் வந்து வேற வழி இல்லாம அந்த மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கையும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. இப்படிதான் ஃபியூ டேஸ் போகுது. நீங்களும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல அவங்களோட லாங்குவேஜை வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இப்போ ஆப் இல்லாமையே வந்து நீங்கள் வந்து அவங்களோட பாஷையை வந்து நீங்கள் பேசுகிறீங்க. அவங்களோட மொழிய. அப்படியே தான் வந்து போகுது. எப்போலாம் நைட் டைம் ஆகுதோ அப்போலாம் வந்து ஜங்குக் வந்து உங்களுக்கு உங்க கூட லைக் வந்து இன்டிமேட்டா இருக்கான். உங்களுக்கா அத வந்து லைக் அத தடுக்க முடியல. பிகாஸ் வந்து அப்போலாம் வந்து அந்த செக்ஸ் இதெல்லாம் ஆச்சுன்னா லைக் உடனே பேபி ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? ஸோ வந்து இப்போ உங்களால வந்து அத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஜங்குக் வந்து தொட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ஆஃப் ஆகிருது. நீங்களும் வந்து அத இது என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னும் தெரில. ப்ரெக்னென்ட்டும் ஆகக்கூடாது. ஆனா அது ரொம்பவே பெரிய ரிஸ்க் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்படி கொஞ்ச நாள் போகுது. அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும். எப்படி இவனை விட்டுட்டும் போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே வழி வந்து நாம் இங்கேருந்து ஓடி போகிறது தான். நம்ம கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்துட முடியாது இந்த இடத்துலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தோணுது. இல்லை இவனுக்கு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போயிடலாமா அப்படின்ற தாட்லாம் இருக்குது. உங்களுக்கு போகணுன்ட்டும் இருக்குது, போகக்கூடாதுன்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு மனசாகவும் இருக்குது. ஏன்னா உங்கள் மிஷன் இது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருந்தது போதும்னு தோணுது. அதே சமயத்தில் ஜங்குக்கும் வந்து உங்களை ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு போகிறதுக்கும் வந்து மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா வந்து
இந்த மாரி லவ்வெல்லாம் வந்து இதுவரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ரொம்பவும் வந்து இதா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. நீங்க அப்படியே அந்த காட்டுக்குள்ளார உங்களுக்குன்னு வந்து உங்களுக்கு இந்த மாரி சில டீப் திங்கிங்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும்போது, நீங்க அந்த ஸ்பேஸ்க்கு போயிருவீங்க. டீப் திங்கிங்ல தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து உங்கள லைக் வந்து ரொம்ப டைம் ஆகுது. உங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேடிட்டு வராரு. ஸோ அந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு ஜங்குக்கும் தெரியும். ஸோ ஜங்குக் அங்க தான் வராரு. நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே சைலண்ட்டா வந்து உங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. "என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க?" நீங்க ஜங்குக்க திரும்பி பார்க்குறீங்க. எனக்கு வந்து சோகமா இருக்கிறது புரியுது. "ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு?" "ஜங்குக், ஒரு வேளை நான் திடீர்னு இல்லாம போனா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஜங்குக்கா லைக் ஒரு மாரி பயம், கோவம், கஷ்டமா இருக்கு. "ஏன் இப்படி சொல்ற? பதில் சொல்லு. ஒரு வேளை நான் இங்க திடீர்னு இல்லாம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஜங்குக்கு உங்க கழுத்த தான் பிடிக்கிறாங்க. கழுத்த பிடிச்சு செம்மையா வந்து அந்த அந்த கோவத்துல வந்து நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்படின்ட்டு வந்து அந்த சோகத்தோட அந்த டீரேஜோட தான் கேட்டிருப்பீங்க. ரொம்ப கோவம் வந்திருக்கும் ஜங்குக்கு. செம்மையா உங்க லிப்ஸ பிடிச்சு கடிக்கிறாரு. அ அவ்ளோ ரஃப்பா போகுது. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் அப் ஆகுது. அந்த கிஸ் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. ரொம்ப கோவமா தான் வந்து ஜங்குக் வந்து அந்த பிளேஸ்ல வந்து உங்க கூட இன்டிமேட்டா வந்து இருந்திருப்பாரு. அப்படியே வந்து கொஞ்சம் ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேருமே வந்து அந்த இடத்துல வந்து படுத்துட்ருக்கீங்க. அ ஜங்குக் வந்து சைலண்ட்டாவே தான் இருக்காரு. நீங்க திரும்பவும் அத தான் கேட்குறீங்க. "என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் வந்து, "இத பாரு, நீ என்னை விட்டு ஏன் போகணும்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்னை விட்டு போனா எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல நீ இந்த இந்த இடத்துக்கு சேர்ந்தவ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நீ என் பொண்டாட்டி. நீ என்னை விட்டு போனா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு புரியுது. நீ வேற ஒரு இடத்துல வளர்ந்துருப்ப. அ அந்த இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஆனா இது அந்த மாரி கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு நம்ம திரும்பி போணுன்ட்டு தான் தோணுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப போகாத. கொஞ்ச நாள் என் கூட இரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் கெஞ்சி கேட்குற மாரி ஜங்குக் கேட்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்கள லவ் பண்றாரு. அதே சமயத்துல உங்கள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டும் வந்து ஜங்குக்கு இல்ல. அவருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள கூடவே வச்சுக்கணும்னு தான் இருக்கு. பட் ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க வந்து சொல்லியிருந்திருப்பீங்க ஜங்குக் கிட்ட. நீங்க எந்த மாரி ஒரு உலகத்துல இருக்கீங்க, எந்த மாரி உங்களோட பிளேஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. அது எல்லாமே வந்து அ அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இந்த மாரி இருக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். அவருக்கு நல்லாவே புரியுது. நீங்களும் வந்து எதுவுமே சொல்லல. அப்படியே தான் ஃபியூ டேஸுமே போகுது. நீங்க பிரெக்னன்ட்டும் ஆகுறீங்க. ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல லைக் நீங்க போயிடுவீங்களோ? இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள், நாளைக்கு இல்ல அதுக்கு அடுத்த நாள் போயிடுவீங்களோ? அப்படின்ற ஒரு பயம் ஜங்குக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு. இப்படியே வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸும் ஆகுது. அ நீங்க வந்து இப்போ வந்து ஒரு குட்டி ட்வின்ஸ் வந்து பொறந்திருப்பாங்க. இதுவரைக்கும் ட்வின்ஸ் வந்து அங்க பொறந்ததே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சைல்டு பொறக்கும்போதுனா ஒரு குழந்தை அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ ட்வின்ஸு ஒரு பொண்ணு, ஒரு பையன் வந்து பொறந்திருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து என்ன மாரி நேம்ஸ் வைப்பாங்களோ அந்த மாரியே எல்லாம் நேம் வச்சுட்டாங்க. லைக் வந்து இப்போ ஒரு ஒரு 5 இயர்ஸ் ஆகிருச்சு. நீங்க வந்து இதுக்கு மேலேயும் வந்து நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு நீங்க முடிவு பண்றீங்க. அவனுக்கு வந்து குடுக்கறத குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாரி உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே வரீங்க. உங்க குழந்தைகளுக்கும் வந்து என்ன மாரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்ற இதெல்லாமே வந்து சொல்லி தரீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிய உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கான வேலைகளையும் வந்து இந்த 5 வருஷத்துல பண்ணி இருந்திருப்பீங்க.
ஒரு இதுவரைக்கும் ஒரு சின்ன இதா இருந்தத, நீங்க டோட்டலா போயி, அங்க இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச லைக் வந்து ஒரு ஸ்பை ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்னாலே வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நெறைய ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் வந்து குடுத்திருந்திருப்பாங்க. அந்த நாலேட்ஜ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி, நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து அந்த வில்லேஜ வந்து கொண்டு போய் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து அங்க எல்லாமே வந்து வீடுகள் எல்லாம் வந்து லைக் செங்கல்ல அந்த மாரி இது எல்லாமே வந்து இது அ முடிஞ்ச அளவுக்கு உங்க நாலேட்ஜ கெயின் யூஸ் பண்ணி அங்க எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப் கிரேடுக்கு வந்து அங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்க. உங்க பசங்களுக்கும் வந்து பொண்ணுக்கும், பையனுக்கும் வந்து எப்டி எப்டியெல்லாம் இருக்கணும் அப்டின்றத வந்து நீங்க அந்த 5, 6 இயர்ஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டு, லைக் வந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறீங்க. அ லைக் வந்து அந்த நைட்டு வந்து கிட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு கடைசியா நீங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜங்கு கூடயும் வந்து இன்டிமேட்டா இருந்திருப்பீங்க. நல்லா எல்லாருமே வந்து தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்க எப்படி வந்து லைக் வந்து நீங்க ரூட் கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. எப்படி வந்து இங்கேருந்து வெளியில போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி தான் நீங்க வந்து எல்லாருமே வந்து தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட பேக்ஸு, உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ எப்படி போனா வந்து இங்கேருந்து போயி லைக் வந்து இதாகணும். லைக் வந்து உங்களோட வேர்ல்டுக்கு உங்களோட ஊருக்கு லைக் வந்து அந்த மாரி வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அத வந்து நீங்க போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் எந்திரிச்சோனே எப்பவுமே அவரு உங்கள தான் பார்ப்பாரு. ஸோ நீங்க அங்க இல்ல. அவருக்கு பக்குன்னு ஆயிருச்சு. லைக் வந்து வேகமா எந்திரிச்சு சுத்தி பார்க்குறாரு. எங்கேயாவது இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க எப்பவுமே போற ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போய் பார்க்குறீங்களா? அ இருப்பீங்களான்னு அங்க போய் பார்க்குறேன். அங்கேயும் இல்ல. லைக் ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு. அ அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு வேளை அ நீங்க பேக் அங்க இருக்கா இல்லையா? பேக் வந்து கன்ஃபார்மா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. பட் அவங்க பேக் இல்ல. அவருக்கு புரிஞ்சிருச்சு நீ கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்படியே மனசே இல்ல. அழறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ அ அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. குழந்தைங்க கேட்பாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க வந்து அம்மா இல்லன்னாலும் நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எப்பவுமே நான் உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருந்திருப்பீங்க உங்க கிட்ஸு கிட்ட. ஸோ நீங்களும் வந்து உங்களோட பிளேஸுக்கு போயிடுறீங்க. இங்க வந்து ஜங்குக்கும் வந்து அவரும் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனா இருந்தாலும் உங்க டெசிஷன வந்து அவர் அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாரு. அண்ட் இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போனஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். பை பாய்.